வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ. ஸோ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி அண்டு பிஏ. ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு அண்டு ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ. ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து அண்டு ஹென்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டும் கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தம். தமிழில் பாருங்கள், ஏபிங்கிற ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க. அதில் அதோடைய பெருக்கற் பலன் ஏபி மற்றும் பிஏ ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இதன் மூலம் இந்த ஏபி பிஏ கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி அதன் மூலம் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நேரிய சமன்பாடு தொகுப்பை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஏபி அண்டு பிஏ இதை ரெண்டையும் கண்டுபிடிப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபி மேட்ரிக்ஸ் ஏ -5 1 3 7 1 -5 1 -1 1. மேட்ரிக்ஸ் பி 1 1 2 3 2 1 2 1 3. இப்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ பை காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 1s are -5, 1 3s are 3, 3 2s are 6. அடுத்தது ஃபஸ்ட் ரோ, அதே சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -5 1 2s are 2 + 2, 3 1s are 1. அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் -5 × 2 -10, 1 × 1 1, 3 × 3 9. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 7s are 7, 1 3s are 3, -5 × 2 -10. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 7 + 2 -5. செகண்ட் ரோ தேர்டு காலம் 2 7s are 14 + 1 -15. தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 3s are 3, 1 1s are 1, 1 3s are 3 -3, 1 2s are 2. ஃபஸ்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 1s are 1, -1 × 2 -2, + 1 × 1 1. தேர்ட் ரோ தேர்டு காலம் 1 2s are 2, -1 + 3. இதை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 6 9, 9 - 5 4. செகண்ட் உள்ள இங்கே 3 வரும். -5 + 5 0, -10 + 10 0, 7 3 0, 7 + 2 9, 9 - 5 4, 15 - 15 0, 3 - 3 0, 2 - 2 0, 5 - 1 4. இப்போ இதில் 4 காமனாக எடுத்துக்கலாம். 4 காமனாக எடுத்திங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது என்ன மேட்ரிக்ஸு? மெயின் டயகனலில் 1, ரிமைனிங் எல்லாம் 0ன்னா ஐ யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்து பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல மேட்ரிக்ஸ் பி எழுதிக்கிறேன். மேட்ரிக்ஸ் பி 1
1 2 3 2 1 2 1 3. Matrix A minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1. Okay, row by column. 1 5s are minus 5, 1 7s are 7, 2 1s are 2. First row, second column. 1 1s are 1, 1 1s are 1, 2 into minus 1 minus 2. First row, third column. 1 3s are 3, 1 into minus 5 minus 5, 1 into 2 2. Second row, first column. 3 into minus 5 minus 15, 2 into 7 14, 1 into 1 1. Second row, second column. 1 3s are 3, 1 2s are 2, 1 into minus 1 minus 1. 3 3s are 9, minus 10 plus 1. அடுத்தது third row, first column. minus 10 plus 7 plus 3. Third row, second column. 1 2s are 2 plus 1, 1 into minus 3, 3 into minus 1 minus 3. Third row, third column. 2 3s are 6, 1 into minus 5 minus 5, 3 into 1 3. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 5 9 minus 5 4, 0, 5 minus 5 0, 15 minus 15 0, 5 minus 1 4, 10 minus 1 10 minus 10 0, 10 minus 10 0, 3 minus 3 0, 9 minus 5 4. ஸோ இதுலேயும் நம்ம 4 காமன் எடுத்துக்கலாம். ஸோ 1 0 0, 0 1 0, 0 0 1. BA is equal to 4. இது யூனிட் மேட்ரிக்ஸ் I. ஸோ இதை நான் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் வருது. ஃப்ரம் 1 and 2 ரெண்டில் இருந்தோம். AB is equal to BA is equal to 4i. ரெண்டுமே சேம் ரிசல்ட் 4i கிடைக்குது. சரி, இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன செய்கிறேன்னா, இங்கே 4i இருக்கு இல்லையா, 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைடட் பை 4. இப்போ ஏபி பை 4 இஸ் ஈக்குவல் டு பிஏ பை 4 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 4 கேன்சல் ஆயிரும் ஐ. இப்போ இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா, ஏ பை 4 இன்ட்டு பி ரெண்டு ஒன்று தான். ஏபி பை 4நாலும் ஏ பை 4 இன்ட்டு பினாலும் ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஏ பை 4 இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ஐ வரும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்கிறோம். அப்போது இங்கே ஏ பை 4ஐயும் பியும் மல்டிபிள் பண்ணால் ஐ வருது. அப்படின்னா ஏ பை 4ங்கிறது பியோட இன்வர்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ ஐ வருதுன்னா, அப்போ அந்த மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸாக இருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். ஏ பை 4ங்கிறது பியோடைய இன்வர்ஸ். இப்போ பியோட இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ பை 4. ஸோ இதுதான் நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ஐ வருதுன்னா ஒன்று இன்னொன்றுக்கு இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். சார், இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஏபிபிஏலேருந்து ஒரு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து பி இன்வர்ஸ். சார், இப்போது அண்ட் ஹென்ஸ் த சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நான் என்ன இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். சரிங்களா, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுனா,
அந்த லீனியர் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 1 2. செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 3 2 1. தேர்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 2 1 3. அடுத்து வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் இசட். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் 7, தேர்ட் ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் மேட்ரிக்ஸ் பியையும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் ஒரே மேட்ரிக்ஸாக இருக்கும். பாருங்கள் 1 1 2 3 2 1 2 1 3. இதுவும் மேட்ரிக்ஸ் பியும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். 1 1 2 3 2 1 2 1 3. அப்போ இதை நம்ம என்ன எடுக்கணும், பி. யூஸ்வலாக நம்ம ஏ எக்ஸ் பின்னு எடுப்போம். பட் இங்கே நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் பின்னு கொடுத்துருக்கனால நான் அதை பின்னு எடுத்துக்கிறேன். இது வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸு. ஸோ இங்கே பி கொடுத்ததுனால இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னா அதோட சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு எழுதுவோம். இங்கே பிஎக்ஸ் ஈக்குவல் டு சின்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது பி இன்வர்ஸ் என்ன முடிச்சிருக்கோம், a/4. அதாவது a/4 எப்படி இல்லைன்னா 1/4 இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம் இந்த சி. இப்போ இதில் அந்த மேட்ரிக்ஸை அப்ளை பண்ணுறோம். எக்ஸுங்கிறது எக்ஸு ஒய் இசட் 1/4 ஏ. மேட்ரிக்ஸ் ஏனது -5 1 3 7 1 -5 1 -1 1. அடுத்து மேட்ரிக்ஸ் சி. சிங்கிறது இங்கே உள்ளது 1 7 2. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 1/4 அப்படியே இருக்கும், ரோ பை காலம். ஸோ ரோ பை காலம் 1 5s are -5, 1 7s are 7, 3 2s are 6, 1 7s are 7 plus 7 minus 10, 1 1s are 1 minus 7, 1 2s are 2. So 1/4, 7 plus 6 13, 13 minus 5 8. அடுத்து 7 7s are 14, 14 minus 10 4, minus 7 plus 3 minus 4. இதில் 4ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால 4 காமனாக எடுக்கிறேன். அப்போ 2 4s are 8, 1 4s are 4 minus 1, 4 4 கேன்சல் ஆகிரும். ஸோ எக்ஸு ஒய் இசட் 2 1 minus 1. Therefore x is equal to 2, y is equal to 1, z is equal to -1. It's okay.